4ஆம் வசனத்தை எடுத்துக்கிறோம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்றாரு, எப்படி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசம். வாக்குத்தத்தம் அப்ப கீழே நீங்க 16ஆம் வசனம் எடுத்து பாருங்க. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அல்லேலூயா. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றார் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நம்ம மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒட்டி இருக்கிறது. நம்முடைய வாக்குத்தத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? உரிமையாக்கி கொள்ள வேண்டும். நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும். அல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தம்னா என்ன அப்படின்னா, கடவுள் இப்போ ஒரு 500 ரூபா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 500 ரூபா உனக்கு தரப்பா அப்படின்னு சொல்கிறேன். அது என்னது? ஒரு ப்ராமிஸ். நீங்கள் சொன்னீங்களே 500 ரூபா தரேன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? பிள்ளை கேட்குது. நீங்கள் அதுக்குள்ள ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் அல்லது வாக்குத்தத்தம்னா நம்ம என்ன செஞ்சோம்னா, பொருளாதாரம் தான் வாக்குத்தத்தம் நம்ம நினைக்கக்கூடாது. எப்படி எதை நினைக்கக்கூடாது? பொருளாதார ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கிறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கோடி கோடியாக வச்சிருக்கிறான். இல்லையா? ஒன்றுக்கு 10 கார் வச்சிருக்கிறான், ஒன்றுக்கு 4 வீடு வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லை, அது ஒரு பகுதி, சின்ன பகுதி தான். ஆனால் நமக்கு ஆத்மாவில் ஒரு சந்தோஷம், சரீரத்தில் ஒரு சுகம், நமக்கு ஒரு நித்திய ஜீவன், நல்ல ஒரு மனசில் ஒரு சமாதானம், ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம், இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்ல வாக்குத்தத்தம் பண்ணி, நான் உன்னை நல்லபடியாக வச்சிருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும், பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வறுமையில் இருக்கிறது காரணம் என்ன, பிரச்சனைகள் இருக்கிற காரணம் என்ன, நம்ம கஷ்டத்தில் இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நம்பாம இருக்கிறது. நம்ம எதை நம்ப மாட்டோம்? ப்ராமிஸ். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, என் மேல தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்குது, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆண்டவர் கொடுத்த ஒரு சத்தியமான வார்த்தைகள். நம்ம சத்தியமா உனக்கு என்ன செய்யறேன், நாளை காலையில் உனக்கு ஒரு 500 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சத்தியம் பண்ண மாட்டோம், ஆனால் தரஞ்சுன்றோம். சின்ன காரியத்துக்கு, ஒரு பெரிய காரியத்துக்கு சத்தியம் பண்ணுவான். நான் என்ன செய்வோம், அந்த வீடை உனக்கு எழுதி வைக்கிறேன், உனக்கு என்ன செய்கிறேன், இந்த காரியத்தை ஒன்று செய்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஒரு பெரிய காரியத்துக்கு என்ன செய்கிறோம், சத்தியம் பண்ணுறோம். இல்லையா? அதை வந்து என்ன செய்யணும், சத்தியம் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனும் என்ன செய்யற, எபிரேயர் புஸ்தகத்தில் அதான் சொல்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும்போது சொல்கிறார், அவர் நமக்கு என்ன செய்கிறார், பெரியவர் பெரிய ஆணையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். வாக்குத்தத்தம் என்ன இப்படிப்பட்டதா இருக்குது, ஒரு ஆணையை போல. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சொல்லும்போது சொல்வார், தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், சகல விதத்துக்கும் முடிவுன்னு சொன்னார். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். அல்லேலூயா. சகல விவாதத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, முடிவு ஆணையா இருக்கிறது. ஆணைனா சத்தியமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வாங்க தம்பி உட்கார். அப்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு இதுதான் முடிவாடுன்னு சொல்றாரு, சத்தியம் தான் அப்படின்னு சொல்லி இது ஆணைடுறோம். இதப்பா இந்த காரியத்தை செய்யறேன் உனக்கு சொல்லி உறுதி பண்றேன் அப்படி என்ன செய்தோம், ஒரு வாக்குத்தத்தம். இந்த சத்தியம், இது இந்த சத்தியம் வந்து முதல் யார் மூலமா வருகிறது, ஆபிரகாம் மூலம் வளர்ப்பு. இப்ப தம்பி வாப்பா, இப்ப நீங்க 2 பேரும் வாங்க. இப்ப ஸ்தோத்திரம். அப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், 2 பேரும் பயப்படாது கொஞ்சம். அப்ப இவர் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம் இப்படி முன்னாடி நில்லு, இந்த அங்க நில்லு, இல்லை இப்படி இப்படி வந்து நில்லுப்பா, சும்மா பயப்படா. இவர் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம். அடுத்து நீ நில்லு. இவர் தான் என்ன செய்யறது, இயேசு கிறிஸ்து.
கொஞ்சம் வளர்த்தி அனுப்பிக்கிறான் பண்ணிடுறான். நேரம் என்ற பின்னாடி இவர்தான் இயேசு கிறிஸ்து. இப்போ நான் தான் நீங்கள் எல்லாரும் மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். யார் ஆசீர்வதிக்கிறாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அடுத்து நேர ஆசீர்வாதம் எங்க வருது? இயேசு கிறிஸ்து. இப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிச்சுட்டு இப்போ புறஜாதியாராகிய மற்றவங்கள்ட்ட போகாது இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க போகாது? புறஜாதிகிட்ட போகாது, அங்கேயும் இங்கே பாயாது, நேராக பிள்ளைக்கு தான் வரும். இப்போ தகப்பன் சுற்றி யாருக்கு வரும்? அடுத்த வாரிசு பிள்ளை வரும். பிள்ளைக்கு வாரிசு இல்லாம அப்படி வேறமா வரும் இல்லையா? முதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளை அப்படி வரும் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து யார் வழியா வந்தாரு சொல்லுங்க? வாயத்தரன்னு சொல்லுங்க. பிதா இயேசு பிதா மூலமா வந்தாரு. அது குழப்பாங்க. இயேசு அது சொல்லல, உலக பூமியில வந்தது. பூமியில இந்த முறையில வந்தார். மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க. சரி சரி, ரொம்ப வேதம் பேசுற. இயேசு கிறிஸ்து வந்து யார் மூலம் வந்தார்? யார் மூலமா பிறந்தார்? இப்படி சொல்லுங்க. சரி சரி அப்பா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஆளுங்க வந்து அதே சுதந்திரம் மட்டிலே தேங்காய் வலிக்காது சொல்றேன். அப்ப ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாமுடைய சந்ததியில் யார் பிறக்கிறான்? பைபிள் புதிய ஏற்பாடு படிச்சு ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. ஒரு சந்ததி தேவைப்படுகிறது. ஒரு மனுஷன், ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷன், இவனை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார் பூமியில. இவனை விசுவாசம், இவன் நல்ல விசுவாசமா இருக்கான். பல விதமான சோதனை எல்லாம் வருது விசுவாசம். இதுக்கப்புறம் இவனுடைய சந்ததி 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து என்ன தாவீது வர்றார். தாவீது அப்படியே தாவீத பிள்ளைகள் அப்படியே அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இப்ப புறஜாதி நான் வந்து என்ன செய்யறேன், பாண்டி இந்த தோண்டி பாண்டியில என்ன செய்யணும் ஓடி வர்றாங்க. ஐயா இயேசுவே எனக்கு இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பாண்டி தண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யறோம் திரும்பியா. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யற? ஆசீர்வதிக்கிறார். கை நீட்டி ஆசீர்வதியா. ஆசீர்வதிக்கிற. இப்போ ஆசீர்வாதம் எங்க வந்துருது? இங்க வந்துருது. பெயர் கொள்ள வந்துடுது. புறஜாதியா நாங்க பாண்டி தோண்டிலாம் வந்து சுதர பாண்டியில வந்து ஆசீர்வதிங்க இல்லையா? அப்ப ஆசீர்வாதம் எப்படி வருது? வாக்கு தத்தங்கள். இப்போ வந்து இந்த ப்ராமிஸ் பேட் என்ன செய்யுது? வாக்கு தத்தம் இவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நேரடியாக நம்மகிட்ட வராது. ஏன்னா நம்ம புறஜாதிகள், ஆண்டவர் நம்பாத கேஸ் இருக்கிறவங்களும் அது இதையுமா நம்ம என்ன செய்வோம்? பேய்களையும் மரங்களையும் கல்லுகளையும் அப்படியே வணங்கிட்டு இருந்தோம். நமக்குள்ள வாக்கு சாபங்கள் இருந்தது. இப்ப சாபத்தை எடுத்து இயேசு வர்றாரு. இயேசு வந்து சிலுவையில என்ன செய்றாரு? ரத்தம் சிந்தி மரிக்கிறார். ரத்தம் சிந்தி மரிச்ச உடனே அந்த அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் மூலமா நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர். சிறப்புக்காருங்க. இப்போ வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். இப்போ வாக்கு தத்தம் கேமரா நல்லா பார்த்துக்கோ தம்பி. அப்போ வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம். ஆபிரகாம் ஒண்டியா போனான். எங்க போனான்? கானான் தேசம் ஒண்டியா போனான். ஒருத்தனாய் போனான். ஒருத்தியா சாரால் போகிறார். ஆனால் பழகி பெரிய ஒரு தேசம் மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் இந்த வாக்கு தத்தம் ஒரு வேலை செய்கிற ஒன்றா இருக்கு. பின்னாடி கொண்டு போகணும். வாக்கு தத்தம் என்ன செய்யுது? வேலை செய்யுது. நமக்குள்ள ஒரு வாக்கு தத்தம் வந்து அப்படியே வேலை செய்யுது. சும்மா இருக்க. இப்போ ஒரு மரத்து ஒரு விதையை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டீங்க. மாங்காய் நல்லா காய வச்சு விளைக்கிற மாதிரி போட்டீங்க. அது என்ன செய்ய விளைஞ்சி வெளியே மரமாக வந்துடுது. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் அந்த இது வளர்ப்போம். இப்போ பறவை என்ன பறவைடா? லவ் பேர்ட்ஸ். அதில் என்ன தினையெல்லாம் ஊதி எடி போடுவோம். அப்போ தினையை வந்து ஆசல் ஊதி போட்டால் அந்த தினை துளிப்பட்டு கூட விதையை முளைச்சிடும். அப்படியே பழத்தை அந்த உழவு பவர் இருக்கு. போய் வயக்காட்டில் என்ன செய்யணும்? விதையை விதைக்கிறோம். அது வளைஞ்சு வந்து நிற்கிது. அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்தம் என்ன செய்ய ஒரு விதையை போல அப்படியே நமக்கு வளரும். இதுதான் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, அப்புறம் வேலைக்கு போகிறீங்க. அந்த முதல் நாளே வேலைக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் உங்களை வச்சு அந்த கம்பெனியை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ உங்கள் மேலே வாக்கு தத்தம் இருக்குது. நீங்கள் எங்கே போய் நடுக்காட்டில் உங்களை விட்டாலும் படைச்சுக்கிடுவீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாம் என்ன செய்றாரு? ஊர் விட்டு ஊரு போறாரு. அங்க அவர் ஆண்டவர் நம்ம நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், நம்மை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. யோசேப்பு போறாரு. யோசேப்பு எங்க போறாரு? இங்கே கவனமா எகிப்து தேசத்துக்கு அடிமையா போறாரு. அவர் மேல என்ன இருக்குது? அபிஷேகம். வாக்குத்தத்தம் இருக்குது. வாக்குத்தத்தம் தான் அபிஷேகம். அல்லேலூயா.
நம்ம இது புரியாமல் புலம்புறோம். ஐயோ இன்னைக்கு நான் ஒரு 10 ரூபாய் சிக்கனை படுத்தினேன், பிளப்பு நாளைக்கு நாரி போயிடுமே. என்ன பேர் உங்கள் கையில் 10,000 ரூபா இருந்தாலும் நாரி போயிடும். ஆனால் 10 கோடி இருந்தாலும் பிளப்பு நாரி போயிடும். ஆனால் வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நான் அறவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 கோடி ரூபாய் பையில் இருந்தப்பறம் நான் வாழ்ந்துட முடியுமா? நாளைக்கே நினைச்சு பரலோகமே என் சொந்தமே அடி போனால் போயிட முடியும். ஆனால் வாக்கு தத்துவம் மேலே இருந்துச்சுன்னா வாழ முடியும். ஒரு அலையில சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்துவம் தான் நமக்கு முக்கியம். பணம் முக்கியம் அல்ல, அல்ல வீடு முக்கியம் அல்ல, இதெல்லாம் நமக்கு முக்கியம் தான். அதாவது வாழ்றதுக்கு அப்புறம் சோறுதிங்க கேட்க முடியும். அதை வச்சுதான் சொல்றாரு. அது வாக்கு தத்துவம் இருக்கனால நமக்கு என்ன செய்யணும், அந்த பிசிக்கலான ஒரு பிளஸ்ஸிங் நமக்குள்ள வருகிறது, ஒரு ஆத்ம சுகம் உண்டாகிறது. இப்போ யோசேப்பு போறான். யோசேப்பு என்னதான் குழியில தூக்கி போட்டாலும், என்னதான் அவனை போய் வித்து போட்டாலும், என்னதான் போய் பார்வன் இடத்துல போய் அவன் போய் இருந்தாலும், அவன் என்ன செய்யறான், பழி செலுத்தப்பட்டு திரும்ப அவன் சிறைச்சாலைக்கு போனாலும் அங்க வாக்கு தத்துவம் அவனை தூக்குது. அல்லேலூயா. எது தூக்குது? வாக்கு தத்துவம் தூக்குது. அப்ப வாக்குத்தை தூக்கி அவனை மேல ராஜாவு ஸ்தானத்துல வந்து உட்கார வச்சிருச்சு. எது உட்கார வச்சுது? யோசேப்பு அல்ல. யோசேப்பு புத்தியா இருந்தாங்க, ஞானமா இருக்கும். உலகத்தில் ரொம்ப ஞானி, கணக்கு போடுவான், அப்படி போடுவான், ஞானமா இருப்பாங்க, ஞானமா பேசுவாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சில மில்லுக்கு போவேன், நிறைய படிச்சிருப்பான், நிறைய இணைக்கறனால அழகாக இருப்பான், இணைக்கர் நல்லா படிச்சிருப்பான். ஆனால் ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். அப்போ நான் இதெல்லாம் நல்ல பையனாக இருக்கிறான், எவ்வளோ கஷ்டப்படுறான், நான்லாம் சரியாக கூட படிக்கல, உங்களை ஏற்றுக்கிட்டு எப்படி என்ன செஞ்சுருக்கீங்க, ஆசீர்வாதமாக சாத்தியாக வச்சுருக்கீங்க சப்பா. இது காரணம் என்ன? நம்ம வாக்கு தத்தம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் நெத்தியில் இருக்கும். என்ன இருக்கணும்? வாக்கு தத்தம் மனசுக்குள் பதிஞ்சிருக்கும். வாக்கு தான் தேவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாக்கு தத்தத்தை நம்பி போகணும். அப்ப இது மேல என்ன இருக்கு? யோசேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு? அவன் ஒரு யூதன், அவன் ஒரு ஆபிரகாமின் சந்ததியான். அவன் கீழே எவ்வளவு பாலத்துக்கு கீழே தண்ணிக்குள்ள அமைக்க வச்சான், பால் என்ன செஞ்சிடும்? மேல வந்தோம்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய குடும்பம் இப்படி, பின்னணி இப்படி. அதாவது எந்த பின்னணி? உங்க அம்மா அப்பா பின்னணி கிடையாது, ஆபிரகாமுடைய பின்னணி. ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறிட்டேன். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருந்தாலும், விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நாம் பிள்ளைகள். அதான் வேதம் சொல்கிறது. அது நேரம் எடுத்துக்கிட்டா நீங்கள் அப்புறம் ஒரு 2 மணி ஆயிரும். அப்புறம் நீங்கள் மறுநாள் 2 மணிக்கு தான் வருவீங்க. பாஸ்டர் போனவர் 2 மணிக்கு தான் நீங்கள் படிச்சிங்க, அதனால 2 மணிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் நான் உங்கள் காலை சடான விட வேண்டியதான். அதே பண்ணியா, நீ எனக்கு 1 மணி நேரம் பிரசவம் பண்ணிட்டு போப்பான்னு சொல்ல வேண்டியதான். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ வாக்குத்தத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ரூபத்தை நமக்கு உள்ள வெயிட் பண்ணது உள்ள இருக்கு. வாக்குத்தத்தம் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தை கண்டுக்கிடவே மாட்டோம். அல்லேலூயா. நான் நம்ம வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு, நான் போய் படித்தா தான் உயர்வு, அதெல்லாம் நம்ம செய்யணும். அது வந்து கடவுள் கொடுத்த கடமைகள். அல்லேலூயா. சுகம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நமக்கு ஆரோக்கியம். அல்லேலூயா. சோதரம். அப்ப நம்ம சுகத்தை அதை விசுவாசிக்கணும். அது சுகம் தன்னாலே சுகமாக்கி கொள்ளும். இப்ப சரீரத்தை டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு 3 நாள் 7 நாள் நீங்க மாத்திரையே சாப்பிடாம இருந்தாலும் இந்த பாடி என்ன செய்யும், அதே உங்களை சுகமாக்கிடும். இப்ப அந்த காலத்துல வியாதியா இருந்தவங்கலாம் பாராசிட்டமெல்லாம் கண்டுபிடிச்சு, அமாசிலாம் கண்டுபிடிச்சா சாப்பிட்டான் இல்ல, அவனுக்கு எதுவுமே கிடையாது. 2 இலையை அப்படின்னு சாப்பிட்டுருப்பான், அல்லது அப்படியே படுத்திருப்பான், அவனே 3 நாள் கழிச்சு சுகமாயிருப்பான். இவ்வளோ ஆட்டோமேட்டிக் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாடியில் சுகமாக்குற வளம் இருக்குது. 3 நாள் 4 நாள் அந்த காய்ச்சல் தங்கியிருக்கும், அந்த கிருமி, அதுக்கப்புறம் செத்து போயிடும். ஒரு நிலையிலையா அதுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா மாத்திரை போடாமல் இருந்துறாங்க, இனியே வந்து படிச்சுட்டு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ வேற மாதிரி ஆகி போச்சு உடம்பு. சரி, ஸ்தோத்திரம். ஆனால் இப்பயும் வாக்குத்தத்தை நமக்குள் கிரியை. நீங்க விசுவாசமா இருங்க. நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசிகள் விசுவாசமா இருக்கிறாங்க, ஒரு மாத்திரையும் எடுக்காம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவாராங்க. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? அப்ப அந்த விசுவாசிக்கணும். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எப்படி வேலை செய்யும்? அப்ப நம்ம விசுவாசத்தின் மூலமா அது வேலை செய்யுது. அல்லேலூயா. முதல் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர், விசுவாசம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேற இயேசு கிறிஸ்து முக்கியம், அவர் தான் தலை. இயேசு கிறிஸ்து மூலமா தான் வருது எல்லாமே. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ ஒன்றா சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. அதில் விசுவாசம். 2வது நம்முடைய பரிசுத்தம். அல்லேலூயா. 3வது கிரியை. நம்ம கிரியை செய்யணும். அதான் கிரியை செய்ய நம்ம வேலை செய்யறது.
வேலை செய்யாம வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. கிரியை செய்யறது. அல்லேலூயா. கிரியை செய்யணும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, நான்காவது நம்ம என்ன செய்யணும், அந்த பிளஸிங் ஆசீர்வாதம் வரக்கூடிய ஆசாரியன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியக்காரர், அவர்களை தேவனை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இந்த 4 ஆசீர்வாதம் முக்கியம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இப்ப எல்லாத்துக்கும் கெட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கடவுள். அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம், அவர் தான் எல்லாத்துக்கும் தலை. அல்லேலூயா. இப்ப விசுவாசத்துக்கு முதல் விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பரிசுத்த 2ஆம் ஸ்தானத்துல இருக்கணும். இந்த பரிசுத்தத்தை தூக்கி நம்ம முதல்ல வைக்க கூடாது. எப்பவுமே என்ன செய்யும், பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லாம போனாலும் கூட விசுவாசம் பரிசுத்தத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் பாவத்தை விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னா, விசுவாசம் அவங்க கம்மியாகும் பொழுதுதான் பாவத்தை விழுந்து போவாங்க. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தம் கம்மியா இருக்கனால பாவத்தை விழுந்து போக மாட்டான். ஏன்னா பரிசுத்தம் இல்லாட்டா விழுந்தே போயிடுவான்ல. பரிசுத்தம் இல்லாட்டா என்ன செய்ய முடியாது, விழுந்து போயிட்டான் தானே. பரிசுத்தம் என்ன செய்யப்பாது, நம்மளை கொண்டு வராது. நம்முடைய பரிசுத்தமே நம்மளை ரட்சிக்காது. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமானது நம்மளை இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்க்குது. அல்லேலூயா. பிளஸிங் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம பரிசுத்தமா வாழ முடியுமா? முடியாது. நம்மளே பரிசுத்தமா வாழ்ந்தாலும் அது பரிசுத்தம் அல்ல. அதுக்கான பாவம் செய்யுங்க நான் சொல்றேன். நம்ம இயேசு கிறிஸ்து தான், அவரே சார்ந்திருக்கணும். பரிசுத்தத்துக்கு மிக முக்கியமானது இயேசுவை சார்ந்திருக்கும். இப்போ புத்தர் துறவியா இருக்காங்க, மலை மேலே ஏறி உட்காந்துறாங்க. அவர் ஒரு எறும்பு கூட தீமை செய்ய மாட்டாங்க, அப்படி தூத்துட்டே இருவாங்க. அப்போ அவங்க மலை மேலே யாரையும் பார்க்க முடியாது, தவறுதுட்டே இருப்பான். அப்போ அவன் தான் உலகத்தை பரிசுத்தமாக நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் சிந்தனையில நிறைய பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கும், எண்ணங்களோடு போராடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இயேசு தான் நமக்கு பரிசுத்தம். இயேசு நமக்கு வாழ்ந்துறாரு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில முதலாக நம்ம எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப இந்த இயேசுக்கு இந்த பாருங்க, அந்த யோசேப்பு அவன் குழிக்குள்ள இருந்தாலும், அவன் திரும்ப சிறைச்சாலையில அவன் தள்ளப்பட்டிருந்தாலும், அவன் பார்வோனுடைய சமூகத்துக்கு உயர்த்தப்பட்ட காரணம் அவனுடைய ஞானம் ஒரு பக்கம் இருந்தால், ஞானம் தேவன் கொடுத்ததான், வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்குத்தத்தம் தேவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றாங்க, யோசேப்பு பத்தி வெளியிலாம் சொல்லிக்கிட்டாங்க. இப்படி ஒரு பைபிள் சரித்திரம் சொல்லப்படுறது என்னன்னா, யோசேப்பு ஆபிரகாமுடைய பிள்ளைப்பா. யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பேரன் தான் இந்த யோசேப்பு. அதனாலதான் இங்க வந்தான், உயர்த்தப்பட்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாம் நம்ம எகிப்து தேசத்துக்கு வந்தான். அவன் சும்மா மனைவியோட பஞ்சத்துக்கு வந்தான். போகும் பொழுது ஒட்டகத்தோடும் பலவிதமான ஆசீர்வாதத்தோடு திரும்பி போனான். எப்படி ஆசீர்வாத வேலை பார்க்குது? எப்படி போனானா? அவன் சொல்லிக்கிட்டாங்க, அவங்க தாத்தா வந்தாரு, பஞ்சத்துக்கு நம்ம தேச பிழைக்கு வந்தாரு. பிழைக்க போகும்போது பார்வோன் ஏராளமானத்தையும் கொடுத்து அனுப்பினாரு. அவன் எகிப்து தேசத்துல இருந்து அங்கே போகும்போது ஆசீர்வாதத்தோட போனான். அடுத்து ஈசாக்கு வந்தான். ஈசாக்கு எகிப்துக்கு வந்தான். அவனும் என்ன செய்யறான்? ஆசீர்வாதத்தோட போனான். அல்லேலூயா. அவனை யாருமே என்ன செய்ய. அதே போல இவன் அடிமையா வந்தான். யோசேப்பு இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம அடிமையா இருந்தாலும், நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தாலும், ஆசீர்வதிக்கிற தேவன், ஒரு வாக்குத்தத்தத்தின் தேவன், வாக்குத்தத்தம் உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். அவர் அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு வேலை போனாலும் நமக்கு எது போனாலும், முதலாளி வேலை இருந்து இல்லைங்க, அந்த வேலை இந்த வேலை, கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அல்ல உலக வேலை, அல்ல எந்த வேலை. இப்போ எனக்குமே தான், உங்களுக்கு எப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாருமே எனக்கு கணக்கு கொடுக்காட்டாலும் எங்கேயோ இருந்து வரும், கொடுக்குறவங்க கொடுக்காம போனாலும் எங்கேயோ இருந்து வரும். ஏன்னா வாக்குத்தத்தம் மேலே இருக்குது. ஒரு அழியில சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு அப்படித்தான். நீங்க யாருமே உங்க முதலாளி கேட்டாலும் வேலை இல்லாம போனா சொல்றேன், நீங்க வேலை 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 அதே தெய்வமாக கூடாது. அல்லேலூயா. இப்ப நானுமே கொடுக்குறவங்களை அப்படியே அப்படின்னு இல்லை, யார் கொடுத்தாலும் கொடுக்குற இயேசுவையே நோக்கி பாருங்க, அவரை தான் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை தான் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. நம்ம இயேசு அப்ப வாக்குத்தத்தம் வேலை செய்யும். அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு வேலை கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே போல இடம் கொடுத்தா தான் அவனுக்கு ஆசீர்வாதம், கொடுக்குற உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அப்படி வச்சுட்டாரு. நீ உடனே நிப்பாட்டினா கம்பெனி கூடாது, உனக்கு கொடுக்கலன்னா உன் சபையார் ஆசிரியப்பட மாட்டாங்க அப்படின்னு அப்படி வச்சுட்டாரு. நீயும் என்ன செய்யும்? நீயும் உனக்கு தலைமையான ஸ்தானத்தில் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதம். ஒன்றுக்கொன்று நம்ம ஆசீர்வாதத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு?
ஒரு பிணைப்பு. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதனால நம்ம வந்து ஐயோ வேலை போயிருமோ, படிப்பு போயிருமோ, அது இல்லாமல் போயிருமோ, அவங்களுக்கு. ஆனால் நம்மளும் திமிர அடையக்கூடாது. நான் நினைச்ச நேரம் வேலைக்கு வர வேண்டாம், என்ன ஆண்டவரை நடத்த வரலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு லேட்டாக போய் இங்கே இப்போ லேட்டாக வந்தோம்னா அங்கே லேட்டாக போயிடக்கூடாது. கிழிச்சு விட்டுருவோம், என்னத்தை பேப்பரை கிழிச்சிருவோம், சீட்டை கிழிச்சு விட்டுருவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ அதுலேயும் கடவுள் கொடுத்த வேலை உண்மையாக இருக்கணும். அப்போ வாக்குத்தத்தங்களை நம்ம யோசிப்பு குழியில் இருந்தாலும் ராஜஸ்தானத்தை உயர்த்தப்பட்டான். அந்த மக்கள்லாம் சொன்னாங்க ஆபிரகாமுடைய சந்ததி, எபிரியன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. சொல்றோம். ஆமானும் அவனுடைய மனைவிமாரெல்லாம் முர்தகாய் விரோதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. 50 அடி தூக்கு முதல்வன் செஞ்சுட்டான். ஆனாலும் அவன் மனைவி ராஜஸ்தானத்துக்கு போகும்போது எஸ்தரை விருந்து கலைச்சு கூட்டு போயிருக்கிறான் மறுநாள். ஆனாலும் மனைவி சொல்றான், அவன் யூதனானால் அவனை மேற்கொள்வது கடினம், அவன் உன்னை நிச்சயமா மேற்கொள்வான். அவன் மனைவியை அவனை பார்த்து சொல்றான், நீ அவன் யூதன், நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு யூதனானால், நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், உங்களுக்குள் வாக்குத்தத்தம் இருக்குமே, ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க படிக்கணும், நீங்க படித்து முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறீங்க, ஒரு வேற துறையினாலும் உங்களை காப்பாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பிள்ளைகள் தற்கொலைக்கு போக வேண்டியதே இல்லை, எனக்கு ஞானம் இல்லவேன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. ஆனாலும் வாக்குத்தத்தம் உங்கள் மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் கடவுள் உங்களை படைப்பு விட்டுருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சாதாரண இப்போ இரும்பு தொட்டீங்கன்னா இரும்புல ஒரு ஆசீர்வாதம். சாதாரண ஒரு எண்ணெய் செய்யப்பட்டீங்க, ஒரு ஏதோ ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆசீர்வாதம். கையெட்டி செய்கிற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவங்க மேல என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் இருக்குது. அல்லேலூயா. அதை நீங்க நம்பணும். வாக்குத்தத்தம் என் மேலே. அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் மேலே. அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். ஏதோ வாக்குத்தத்தம் நமக்கு நித்திய ஜீவன், முடிவு நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்காக மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படல, நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தம். இவன் ஆபிரகாமுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இவன் சாவதில்லை, இவன் வெட்கப்பட்டு போவதில்லை, இவன் கைவிடப்பட்டு போவதில்லை, இவனுக்கு என்ன தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஊழியக்காரர் பாருங்க, மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு போன வாரத்தில் செய்தி சொன்னார். போயிட்டு அவரும் ஜூடாவாக போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடன்னு சொல்லி தொண்டி பக்கத்தில் ஓட வந்தாங்க. வரும்பொழுது பார்த்தா அங்கே ஹோட்டலுக்கு பார்த்தா ஹோட்டல் கடை சரி இங்கே நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ரோட்டோரத்தில் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்து இறங்கின ஒரு பாஸ்ட் வந்துட்டார். ஐயா வாங்க உங்களுக்கு பேர் தெரியும், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களும் போய் சாப்பிட்டு வாங்கலாம். சாப்பிட்டுட்டு அவர் ஹோட்டல் கடைக்காரரும் கிறிஸ்டின், அவர் சொல்ல பில்லே வேண்டாங்கய்யா, நான் என்ன செய்ய இப்படிப்பட்ட என் கடன் இருக்குது, அது கூட ஜோம் பண்ணிக்கோங்க, அந்த கடனெல்லாம் அடைக்கணும், ஜோம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஹோட்டல் ஓனரும் சொல்கிறார். ஹோட்டல் ஓனரும் கிறிஸ்டின்னு, அங்கே இருக்கிற பாஸ்டர் இருக்காரு, அவங்க பாஸ்டர் இருக்காரு, அவரும் ஊழியக்காரு. அப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவருக்கு ஒரு மனசில் சரி பில்லு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, கிளம்புனாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அவனை கஞ்ச பையில நீ பில்லு வேண்டாம், அவனே கடனில் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறான், நீ சாப்பிட்டு பில்லு எடுக்கணும், பில்லு கொடு, அந்த ஊழியக்காரருக்கு ஏதாவது ஒரு நீ காணி கொடுக்குறாங்கள அப்படின்னு ஆண்டவர். சரிங்க ஆண்டவர் கிட்ட போய் பேசிட்டு அவருக்கு நம்பர் ஃபோன் வச்சுருந்தா அதுலேயே அவர் 5000 ரூபா காணிக்க அனுப்பிவிட்டார். அப்போது இது கொடுத்துட்டாரு, 5000 ரூபா கொடுத்துட்டாரு. அந்த ஹோட்டல் கடைக்காரருக்கும் கொடுத்தாருந்தல, அது கொடுத்து வந்துட்டாங்க. வந்த பிறகு மறுநாள் ஒரு காலையில் ஃபோன் பண்ணாராம், ஐயா நான் காலையிலேருந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னுடைய ஊழிய ஸ்தாபனத்தில் மாதம் என்ன செய்யணும் 2500 ரூபா சப்போர்ட் கொடுப்பாங்க, அது இந்த ஒரு வருஷம் முடியுது, இந்த ஊருக்கு 1 வருஷம் முடியுது, எனக்கு இந்த மாதத்தை 2 வருஷம் முடியுது, 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டிட்டாங்க. ஃபோன் பண்ணி நீ காலையில் கேட்டேன், உனக்கு சப்போர்ட் முடிஞ்சு 2 வருஷம் தான் சொல்லி. அதனால் ஆண்டவரே எனக்கு எப்படி நீ போஷிக்க போகிறீங்க, இந்த 2500 ஒரு வீட்டு வாடகை கொடுத்து கொஞ்சம் ஒரு வாடகை குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜோம் இன்னைக்கே நான் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஜோமெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டல் கடையில் தெருவாரத்தில் உட்காந்துருந்தேன். நீங்கள் பாருங்கள் ஆண்டவங்க மூலம் 5000 ரூபா நான் கொடுத்துருக்காரு. வழியிலேசன் வழியிலையா, ஒரு வழியிலேசன் வழியிலையா. ஸோ நீங்கள் வந்து 5000 ரூபா கொடுத்துட்டு போனீங்க, ரெட்டிப்பாக. அப்புறம் மறுநாள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு ஸ்தாபனத்துலேருந்து, இனிமேல் உனக்கு திரும்பமாக ஒரு வருஷத்தை நாங்கள் வருஷத்தை கூட்டி தரோம் உனக்கு
அப்படின்னு சொல்லி எனக்கு திரும்பமா இன்னைக்கு ஒரு அனுப்பிட்டு இருந்தாங்கய்யா. எனக்கு டபுள் பிளஸிங்களை இனி ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். இந்த ஊழியத்தில் நீங்கள் 5000 ரூபா கொடுத்ததுனால இங்கே ஆண்டவர் ஊழியம் வச்சிருக்காரு, உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசலாம். அல்லேலூயா. பாருங்க, அவங்க எங்கேயோ சாப்பிட வேண்டிய ஆளை அப்படியே காரில் கொண்டு வந்து அந்த ஹோட்டலுக்கு வச்சு அந்த ஊழியக்காரர் இருக்கிறனால. அல்லேலூயா. இப்போ வாக்குத்தத்தம் இழுத்து கொண்டு வருது. அப்படியே காரையும் நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடும். அல்லேலூயா. வாழ்க்கையை இழுத்துட்டு கொண்டு வந்துடும். எங்கே போனாலும் அது இன்னொரு சாட்சி சொன்னார். அவர் வனாந்தரத்தில் ஒரு கிராமத்தில் சின்ன ஒரு கோரஸ் போட்டிருந்தார். சர்ச்சை கட்டணும், அவருக்கு நல்ல சுகமளிக்கணும், பிசாச வரப்போம். அவர் சர்ச்சை கட்டணும், சுகம் நாங்கள் ஊரை செட்டு. அப்போ இவர்கிட்ட வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி சர்ச்சை கட்டணும். இவர்கிட்ட இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாராம், வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் சர்ச்சை கட்டி கொடுப்போம். இந்த வருஷம் எங்களுடைய பிறந்த நாள் வருகிறது, அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் சர்ச்சை கட்டி கொடுக்கணும். ஏதாவது ஒரு கிராமத்தில் சர்ச்சை கட்டுன்னு சொல்லியிருந்தான் சொல்லுங்க. உடனே அவர் ஞாபகம் அந்த கிராமத்தில் பாஸ் சொன்னார்ல சர்ச்சை கட்டணும். உடனே ஆர்டர் கொடுத்து உடனே 7 லட்சம் ரூபாய்க்கு அழகான ஒரு சர்ச்சை வச்சுட்டாங்க. ஒரு அழியில மலையிலையா வாக்குத்தத்தை எப்படி எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவரை ஒரு கிராமத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க வைக்குது. ஒரு அழியில சொல்லுங்க. அதெல்லாம் ஊழியக்காரருக்கு தான் பஸ்ட் நடக்கும், எங்களுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாரும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி வாக்குத்தத்தம். அல்லேலூயா. உங்களுக்கு எங்கேயோ வாக்குத்தத்தம் உங்களை தேடி வரும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் துறவு என்ன செய்யும்? உங்களை தேடி வரும். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது, நம்ம மேல இருக்குது. அப்ப நம்ம இவையெல்லாம் பாருங்க, அதில் எடுத்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்ப இது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால். சிலுவையிலே இயேசு கலாத்தியர் 3:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிலுவையிலே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தை நம்மை மீட்டு கொண்டார். இப்ப கலாத்தியர் 3:22 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி இல்லாதபடினால் பட்டு விசுவாசத்தில் படிக்கிற வாக்குத்தத்தம் வேதம் எல்லாரும் ஏக பாவத்துக்கு அழைச்சுப்பட்டதே. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் உண்டாகும் வாக்குத்தத்தம் இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் பாவி அடைச்சுப்பட்டு நம்மள என்ன செய்யப்படும்? வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திர வழியா மாத்துது. ஒரு அழியிலையும் இப்ப யூதர்களையும் அவர் பாவி என்று அடைச்சுப்பட்டார் பாவத்துக்குள்ள. இப்ப நம்மளையும் பாவத்தில் அடைச்சுப்பட்டார். ஏன் நம்ம அடைச்சுப்பட்டாரு? நம்ம வாக்குத்தத்தத்தின் இயேசுவை பற்றி விசுவாசம். நம்மளும் இயேசுவை நம்பி வரணும், யூதனும் இயேசுவை நம்பி வரணும். இப்ப 2 பேருக்கும் பொதுவானவர் யாரு? இயேசு. வாக்குத்தத்தம் இயேசு மூலமா பெற்று எல்லாரையும் அடைச்சு போட்டார் பாவத்துக்குள்ளாக. எல்லாரும் பாவி என்று தீர்மானிக்கப்பட்டார். புரியுது உங்களுக்கு? பாவி என்ன நம்ம ஆண்டவர் வரணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் பவுல் இப்ப சொல்றாரு 26ல சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் பைபிள் எடுத்து உருட்டி படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு புத்தி மண்டையில ஏறும். மண்டையில ஏறினா தான் புத்தி வேலை பார்க்கணும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு பாருங்க. 3:26 கலாத்தியர் 3:20 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. விசுவாசத்தினாலே என்ன செய்யும்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சரி பாருங்க, அதை கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு 27 சொல்றாரு. வேகமா பாருங்க. தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. 28 சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் ஆண் என்றும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் சந்ததியாரை வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். இப்ப யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை சொல்றாரு. யாரு இல்லைன்னு சொல்றாரு? யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை. அப்ப நீங்க எல்லாரும் உள்ள பிள்ளைகளா இருக்கு. 29 சொல்ற, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும். வாக்குத்தத்தத்தின்படி அதை மெயின்ஸ் பண்ணுங்க. வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும், வாக்குத்தத்தத்தின்படியே. அல்லேலூயா. யாருடைய படி? வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தம் நம்ம மேல இருக்கிறது. நம்ம அதனால தான் நம்ம சொல்றோம், நான் எனக்கு காய்ச்சல், நான் தரித்திரேன், நான் வியாதி, நான் பாவி, நான் வந்து முடியாதவன் அப்படின்னு சொல்ல வாக்குத்தத்தம் வேலை செய்யாது. வாக்குத்தத்தத்தை நம்ம முடக்கிறோம். புரியுதா உங்களுக்கு?
இப்போ நான் பலவீனம் ஆண்டவர் என்னால் என்ன ஆகுப்பா, ஐயோ எனக்கு கிருகிருன்னு வருது, ஐயோ நான் பலவீனமாக இருக்கேன், எனக்கு மயக்கமாக இருக்குது, ஐயோ நான் வேதனை பெற வியாதி பெறேன்னு சொல்ல அது உள்ள எலும்புகிற விதை என்ன செய்யும், கூட மண்ணு போட்டு அடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செடி வளரணும்னு வச்சுருவோம், செடி வளர வெட்டி போட்டால் வளராதுங்க, திரும்ப வளர வேண்டியது 4 இலையை வெட்டி போட வேண்டியது, வளர இப்படி வளர முடியுமா? அதே போல் நமக்குள்ள சுகம் வளர வேண்டும். நான் பலவீனா, நான் வியாதியஸ்தன், எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு தரித்திரமாக இருக்குது, எனக்கு ஓடாது, நான் நஷ்டப்பட்டு போவேன், நான் கஷ்டப்பட்டு போவேன், இப்படியே சொன்னோம்னா அப்படி ஓடாது. நான் நல்லா இருப்பேன், ஆண்டவரை என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவரை நடத்துவார், ஆண்டவரை உயர்த்துவார். இல்லை பாஸ்டர் அப்படி சொல்லி இருக்குது, ஆனால் கஷ்டம் வந்துருக்குது என்ன செய்ய அப்படிங்க சொல்லுவீங்க. ஒரு நேரம் கஷ்டங்கள் வரும், மறு நேரம் தூக்கி விடுவார். ஒரு அலையிலே சொல்லும் அலையிலையா. கஷ்டம் இல்லாத மனுஷன் யாரு? இப்போ எனக்குமே கையில் ரூபாய் நேற்று இருந்துச்சு, ஊழியர் மீட்டிங் போயிட்டு வந்துட்டோம். கையில் ரூபாய் இருக்கா, நான் வந்து தரித்திரன், நான் வந்து சாமடிச்சுவன் அப்படின்னு நான் எடுக்கலாமா? ரூபாய் திடீர்னு இருக்கும், திடீர்னு இல்லாமல் போயிடும், திடீர்னு வரும். இதை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. பெரிய ஒரு கோடீஸ்வரன் இருப்பான், ஒரு 100 கோடிக்கு பிள்ளை கட்டியிருப்பான், அவன் 1 கோடி ரூபா காரில் போவான். ஆனால் அவனுக்குமே என்ன செய்யும், 50 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கியிருப்பான், 50 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 100 இடத்துல 50 கோடிக்கு சொத்து இருக்கு. ஆனால் நாளைக்கு காலையில் நைட்டு சம்பளம் போடணும், 10 கோடிக்கு சம்பளம் போடணும். ஐயோ பரவாயில்ல பாஸ்டர், நாங்களாம் சோறு இல்லைன்னு தான் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சோறு இல்லைன்னு இருக்கிறோம். அவன் நைட்டு போனால் நைட்டு 7 மணி நேரம் சம்பளம் போடணும், 10 கோடி ரூபாய்க்கு, அது 1 லட்ச ரூபாய் சம்பளம் போடணும். அவன் மட்டும் சின்ன இருக்கும். அதை சொல்லுங்கப்பா, திக்கு நம்ம போடுற 100 ரூபா பையில இருக்கிற போட்டுட்டு ஐயோ 100 ரூபா போட்டுறேன், மதியான சாப்பாடுக்கு என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கோம். அதனால 10 ரூபா மட்டும் போடு. சில நேரம் சில்லறை மாற்றிட்டு வந்து 10 ரூபாய் மட்டும் போட்டு போகும் இல்லையா? 90 ரூபா போகணும், மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. அவன் ஒன்றுமே இருக்காது, உலகத்தான் ரசிக்கப்படா மனுஷன். ஆனாலும் தெம்ப காரை ஓட்டிட்டு போவான். நைட்டு இப்போ 7 மணி 10 லட்ச ரூபா சம்பளம் போடணுமா, போடுவோம் அப்படி போட்டுவோம். ஒரு அலையிலையா அவன் எனக்கு என்ன ஏற்பட்ட அந்த வாக்கு அவன் எடுத்துக்கிறான். சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, ஒரு 1000 ரூபா ஒரு 500 ரூபா நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்கு கூட கொடுக்கறது கூட யோசிப்போம். 10 100 ரூபா போடுறதுக்கு யோசிப்போம். அதனால தான் வாக்கு தத்துவம் வேலை செய்ய மாட்டேது. இப்படியே இருறாங்க வாக்கு தத்துவம், நீ அமைக்க போறாடா, வாக்கு தத்துவம் வேலை செய்யாதுடா அப்படின்னு. வாக்கு தத்துவம் வேலை செய்யுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப வாக்கு தத்துவம் விசுவாசம் இருந்தா தான் வேலை செய்யும். வாக்கு தத்துவத்துக்கு என்ன தேவை? நான் இந்த இடத்துல இப்படியே நிற்க, நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வரேன், அங்க வரேன், கொஞ்சம் எடுத்து வைக்கும் பொழுது அல்லேலூயா, ஸ்டெப்புகள் எடுத்து வைக்கும் பொழுது என்ன செய்யுது, எனக்கு ஆரோக்கியம் பிறகு. அல்லேலூயா. நடக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்ப இன்னும் எனக்கு இப்போ பம்பு இருக்கு, தண்ணி ஊற்றி தான் அந்த காலத்து தண்ணி அடிப்பாங்க இல்லையா? தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சு தண்ணி வரும் அந்த காலத்து டைம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாக்கு தத்துவம் இவ பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். கிரியை செய்யறோம், அதை வேலைக்கு போறோம், வேலை பார்க்குறோம், இதெல்லாம் செய்யறோம். அல்லேலூயா. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் என்ன வந்தால் மழை இருந்தாலும் தண்ணி வந்தாலும் வேலைக்கு போயிருக்கோம். ஆனால் சர்ச்சை ஆராதனைக்கு ஒழுங்காக வர மாட்டோம், பரிசுத்த இஷ்டத்துக்கு நாங்கள் இருப்போம். ஆண்டவருக்கு என்ன செய்யும், விசுவாசம் இல்லாமல் காணிக்கை கொடுப்போம். ஆனால் இதில் என்ன விசுவாசிக்கவே மாட்டோம். அப்படி இருந்தால் எப்படி 3 காரியத்தை நம்ம விட்டுறோம். அல்லேலூயா. பரிசுத்தமாவது இருந்துரும் சாமி, தீபாவுக்கு சொல்கிறாங்க இருக்கீங்களா, அது இல்லாமல் இருக்கீங்களா, சரி இருந்துரும். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்கிறதுக்குள்ள என்னதான் நீங்கள் விசுவாசத்தை பற்றி சொன்னாலும் விசுவாசம் எங்கள் தலையில் ஏறாது. அல்லேலூயா. இந்த காணிக்கை கொடுக்குறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஏறாது. அப்படி என்ன செய்வோம், அதிலே முளைத்து. அப்போ நம்ம பரிசுத்தமாகவும் இருக்கணும், விசுவாசமா எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் கிரியை செய்யுது. அடைய விசுவாசம் வந்து என்ன, ஒரு இன்ஜின் போல. பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு இன்ஜின் விசுவாசம் தான். நம்ம வாழ்றது, உயிர் வாழ்றது கூட விசுவாசம் தான். இயேசுவை நம்புகிறதுக்கும் அவர் கொடுக்குற விசுவாசம் தான். அது அவரை வச்சுட்டு விசுவாசம் பெருசுன்னு சொல்லல, அவர் கொடுக்குற விசுவாசம் தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த கிரியை நம்ம விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகாம ஆண்டவரே போடுங்கப்பா இருந்தாலும் போடுவாரா? போட மாட்டார். ஏதாவது ஒரு வேலையை செய்ய, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா.
சொல்றாருல, நீ காலையோ மாலையோ விதையை விதைச்சிக்கிட்டே இரு, வயக்காட்டில் விதைச்சிக்கிட்டே இரு, வேலை செஞ்சுட்டே இரு. அதான் வேலை, உன்னுடைய வேலைகள், உன்னோட வியாபாரம், உன்னுடைய படிப்பு, காலையும் படி மாலையும் படி, காலையும் வேலை செய் மாலையும் வேலை செய். ஆண்டவர் விட்டுறாரு இல்லையா? அப்படி செய்ய எதுனாலும் உனக்கு பலன் கொடுக்கும். அந்த பலன்ல இருந்து காணிக்க கொண்டு வா. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கலையே. நம்மகிட்ட வந்து சில நீ வேலை செஞ்சுட்டு உனக்கு 10ல் ஒரு பங்குனாலும் ஒரு சின்ன அடிப்படை அதை கொண்டு வா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து நீ 10ஐயும் கொண்டு வந்து போடுன்னு சொல்லலை. அது போட்டு புதிய ஏற்பாட்டு காலத்துல நீ எல்லாத்தையும் போட்டாலும் திருமணம் வந்துடும். புதிய ஏற்பாடு வேற மாதிரி, பழைய ஏற்பாடு பிரமாணம் லிமிட்டட், அது புதிய ஏற்பாடு அன்லிமிட்டட். ஒரு அல்லேலூயா. அப்ப இது வந்து என்ன கிரியை செய்யும் சொல்றார். சரி, 4வது காரியத்தை ஒன்று பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அவனே ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் சொல்லக்கூடாது பாருங்க. எபிரேயர் புஸ்தகம், அவர் வந்து மனிதர் தான், ஆனாலும் இயேசுக்கு உண்மையாக சொல்லப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையாக சொல்லப்பட்டவர். அவரை எடுத்துக்கொண்டு வாசிப்போம். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் சொல்லி படிக்கிறேன், வேகம் முடிச்சிருவோம். 5ஆம் வசனம். ஸ்தோத்திரம். பாருங்க, 4ல இருந்து கூட வாசிக்கிறேன். இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். 3ஆம் வசனத்தை பாசி. இவன் தகப்பனும் வர இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் முடிவும் முடியாமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கு ஆசிரியர் நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான், பெரியவன் தான். ஆனா கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாவது கொள்ளையிட பொருட்களுக்கு இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இவன் பெரிய ஒரு ராஜா, சாலமீன் ராஜா. பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் எபிரேயர் 7:1. மெல்கிசேதேக்கு சாலமீன் ராஜா உன்னதமான ஒரு ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாம் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். இவன் தசமபாகத்தை கொடுக்கிறான். இவன் கொடுக்கிறது இந்த பிசிக்கலான ஒரு எனர்ஜி, ஒரு மெட்டீரியலான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கொடுக்கிறான். ஒரு காணிக்கையை தான் கொடுக்கிறான். காணிக்கைங்கிறது என்னது? பொருள், பணம், ஒரு பொருள். அதுதான் அவன் வைக்கிறது, கையை வைக்கிறது என்னது? பிளஸ்ஸிங்கான வார்த்தை சொல்றது. பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரன் ஒரு நல்ல வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அது எப்படிங்க காணிக்கை கொடுத்தா? அந்த காணிக்கையுமே நீங்கள் சும்மா வந்து கொடுக்க முடியுமா? காலையிலேருந்து நைட்டு முடி வேலை பார்க்குறீங்க, 10 நாள் வேலை, 5 நாள் வேலை, 20 நாள் வேலை, சிலர் கணக்கு போடுவீங்கள, ஒரு வாரம் வேலை பாஸ்டர், ஒரு நாள் வேலையை கொடுக்குறோம். அதுதான் இப்போ நானுமே நினைப்போம்ல, ஒரு 500 ரூபா ஒரு காணிக்கை வர்றதுக்கு இங்கேருந்து ஒரு மெட்ராஸ் போய் அங்கே போய் ஒரு பிரசங்கம்னா தான் அந்த ஸ்தாபனம் ஒரு 1500 ரூபா காணிக்கை கொடுக்கும். சில ஸ்தாபனத்தில் 300 ரூபா தான் காணிக்கை கொடுப்பாங்க. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா. சிஎஸ்ஐ சபைகள், ஒரு சபைகள் எல்லாம் 300 ரூபா தான் காணிக்கும். அதை வச்சு என்ன செய்யப்படி போக்குவரத்துக்கு. ஆனால் வேற ஆசீர்வாதம் வருவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்? ஊழியக்காரன் இந்த 300 ரூபாய் வச்சு நம்ம பண்ணோம். ஆனால் நாங்கள் போய் ஊழியக்காரங்கிட்ட கொடுக்கணும், நாங்களும் கொடுக்கணும். 3000 5000 நீங்கள் கொடுக்குறத காணிக்கை எடுத்து கொடுக்கணும். எங்களுக்கு விதி தான், அதே விதி தான். உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதை காணிக்கை டபுள் மடங்கு நாங்கள் என்ன செய்யணும்? நிறைவேற்ற 1 மடங்காக நிறைவேற்றணும். அல்லேலூயா. நாங்களும் என்ன செய்யணும்? எங்கள் தலைமை போதகர்களுக்கு, தலைமையாக இருக்கிற ஆசாரியனுக்கு காணிக்கை கொண்டு போய், காரில்னாலும் போய், வண்டியினாலும் சரி, பஸ்ஸில் போயினாலும், ஃபோன்லையாவது அனுப்பி, ஐயா ஆசீர்வாதம் ஒரு வார்த்தையாவது ஃபோனில் அனுப்பிவிடுங்கய்யா, அந்த வார்த்தையை பிடித்து கொடுக்குறோம். சிலர் காணிக்கை அனுப்பிவிடுறோம், வசனம் தான் அனுப்பிவிடுவாங்க, வார்த்தை தான் நல்லா இருக்கு, காட் பிளஸ் யூ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் அனுப்பிவிடுவாங்க. நாங்களாம் ஒரு பிரசங்கம் பண்ணுறோம். சபை போதகராக பிரசங்கம் பண்ணி காணிக்கை மட்டும் வாங்குற சபை போதகராக இருக்கு. நாங்கள் தலைமை போதகர்களுக்கு அனுப்பும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், அவங்களுக்கு டைம் இருக்காது. அல்லேலூயா. அவர்கள் சாலமீன் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து பிளஸ்ஸிங்கை வாங்குறோம். பிளஸ்ஸிங் வாங்கி உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பாருங்க. அவன் ஆபிரகாம் என்னதான் கொள்ளையடிச்சிட்டு சண்டை போட்டு வந்தாலும் பிளஸ்ஸிங் வார்த்தை யாருக்கு இருக்கு? ஆசாரியன்ட்ட இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாலும் அந்த பவுலை திருத்தலுக்கு யார் அனுப்புறாரு? அனனியா, நீ தான்ப்பா போகணுன்றாரு. மனுஷன் நம்பிதான் இயேசு இருக்கிறாரு. இயேசுவை நம்பிதான் மனுஷன் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உண்மை நம்பி இதான் நான் இருக்கிறேன் ஏசப்பான்னு பாடல் இருக்குது. ஆண்டவர் சொல்ற, இல்லடா உன்னை நம்பி தாண்டா இருக்கிறேன், அந்த கிராமத்துக்கு நீ தாண்டா போகணும், நீ தாண்டா காணிக்கை கொடுக்கணும், தொழிலுக்கு நீ தாண்டா உன்னுடைய ஊழியக்காரர் தாங்கணும்.
அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஊழியக்காரன் நீ உடனே நம்பி தாண்டா நான் இருக்கேன், நீ தாண்டா மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவர் நம்மளை நம்பி இருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே என்னை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த விஷயத்துல? ஆண்டவரே நான் என் மனைவிட்ட கேட்கணும், என்னோட வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், என் பிள்ளைகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. வச்சு என்னடா செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம பாருங்க, கடவுள் வந்து நேரடியா ஆண்டவர் ஆசீர்வாதம் தர இருப்பாங்க. 6ஆம் வசனம், ஆகிலும் வம்ச வரிசை வராதவனாக இவன் ஆபிரகாம் கையில் தசமம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவன் ஆசீர்வதிக்க. ஏன் ஆசீர்வாதம் தரப்படுது? இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இருந்தாலும் ஒருத்தன் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவனுக்குள்ள யார் இருக்கிறான்? இயேசு. இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கான். அல்லேலூயா. இப்ப நீங்க வந்து இயேசுக்கு அடையாளம். இப்ப நான் யாருக்கு அடையாளம்? இயேசுக்கு அடையாளம். அல்லேலூயா. அதான் ஆண்டு சொன்னார், ஊழியக்காரருக்கு நியாயத்தில் தொடங்கும்பா. நீ ஊழியக்காரன சாதாரண நிற்காத, அவனை இயேசுவை போல நினை. கிறிஸ்துவை அடையாளமா ஊழியக்காரன் இருக்கான். அல்லேலூயா. அவனும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்காக பட்ட பாடு. கிறிஸ்து பாடுபட்டார். முதலாவது ஊழியக்காரன் உபவாசம் பண்ணி ஒரு 4 பேர் வரணும், குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட இரவு பகலும் சிலுவையை சுமக்காத குறையா ரத்த வேதனைப்பட்டு தான் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை உருவாக்குறான். ஒரு ஆத்மாவை ரட்சிக்கல் கொண்டு வரான். அப்போ கிறிஸ்துவுக்கு சமானம். இப்போ நீங்கள் வரீங்க, நீங்களுமே கிறிஸ்துவுக்கு சமானம். நீங்களை கூட்டி கூட்டி இயேசுகள். உங்களை பார்க்கும்போது நான் யாரை பார்க்க நினைக்கணும்? இயேசுவை பார்க்கதான் நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போது நான் வேற மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்களாம் இயேசுவின் பிள்ளைகள். ஒரு அழியில் அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசுவின் பிள்ளையா இருந்தாலும், நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும், அந்த ஆசாரியன் வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தாழ்த்து பொழுது தாழ்த்தி ஒரு காணிக்கைகளை கொடுத்து தசபாத்தை கொடுத்து ஒரு பிளஸிங்கை நம்ம என்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு அழியில் சொல்லும் அல்லேலூயா. ஒரு அழியில் அல்லேலூயா. இதனால என்னப்பா நம்ம குறைச்சிருவோம். அப்போ அதுக்கு போல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சிரம தசபாகத்தை இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு தசபாகம் இருக்குது, நான் வந்து எடுத்து இஷ்டத்தை நானுமே கொடுக்க முடியாது. ஊழியக்காரன் வர்றாங்க, போன வாரம் ஆண்டவர் அதிசயமாக சந்திச்சாரு. அப்போ அவங்களுக்கும் நான் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மேலே இருக்கிற ஒரு நீங்க கொடுக்கணும். நம்ம நினைச்சா நம்ம சர்ச்சுக்கு வாங்குற பொருளே நானே வாங்கி போட்டு சரி ஆண்டவர் கழிஞ்சு போச்சு, ஆண்டவர் எங்கள் சர்ச்சு ஊழியத்தை செலவழிச்சுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஒழுங்கை கடவுள் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதில் கரெக்டாக நடக்கணும். ஆண்டவர் என்ன என் சர்ச்சுக்கே நான் போட்டேன்னா அது சுயம், அது ஆண்டவருடைய பிளஸிங் இருக்காது. என் இஷ்டம் செலவழிக்கக்கூடாது. நான் வச்சிருக்கிற சம்பாதி காணிக்கு என் இஷ்டம் செலவழிக்கக்கூடாது. அது ஆண்டவர்கிட்ட தேவனுடைய ஆசாரிக்கு கொடுத்துட்டேன். அவர் பார்த்துக்கிடுவார். அவருக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு. அவர் அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் நல்லா இருப்பீங்க பிள்ளைகளே, அடைஞ்சலே ஊழியக்காரே நீங்கள் நல்லா இருப்பீங்களே, ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் அந்த வாக்கு வசனங்களை நாம் பிடித்து கொண்டு போகும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை பைபிள் நம்ம பிடித்து கொண்டு போகும் பொழுது, அது நம்மள ஒரு பிளஸிங், பெரிய பிளஸிங் நேரம் நடத்தும். ஒரு அலையில சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க, கையில் வைத்து அலையில சொல்லுவோம் அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்தை வேலை பார்க்க எவ்வளவு வேலை இருக்குது. எல்லாருக்கும் முழங்கால் படிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. இது ஒரு சத்தியம். நம்ம வந்து எப்படி ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் வேலை பார்க்கணும், என்ன செய்யப்பட்டிருக்குது? வாக்குத்தம் நிறைய இருக்குது. 1000 லட்சம் 3000 லட்சம் சொல்லி இது இவ்வளோ லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் தெய்வம் வச்சது. ஆனால் வேலை செய்ய மாட்டேதே. நம்ம இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமே, நம்ம இன்னும் அதை சரியாக அதை யூஸ் பண்ண தெரியலையே. ஆண்டவரே கடவுள் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்துக்கு படாதவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் சர்வ